சக்தி. வாக்கினால் செய்த புண்ணிய பாவம் பெரியோர்களை போற்றுதல், வேத சாத்திர புராணங்களை பக்தி சிரத்தையுடன் படித்தல் முதலிய புண்ணிய செயல்களை செய்தவன் எங்கும் தன் வாக்கு வன்மையால் வெற்றி அடைவான். பெரியோரை ஏசி பேசுதல், இகழ்ந்து பேசுதல், நீச்ச மொழிகளை உச்சரித்தல் முதலிய பாவங்களை செய்தவர்களின் வாயிலிருந்து புடுக்கலாகச் சொரியும். உடம்பால் செய்த புண்ணிய பாவம் புண்ணிய நதிகளில் நீராடி அவர்கள் இறைவனின் அடியார்கள், பௌராணிகர்கள், ஆச்சாரியர்கள், தெய்வீக விஷயங்களை உலகிற்கு உபதேசித்தவர்கள், ஞானிகள், இவர்களுக்கு தண்டம் சமர்ப்பித்தவர்களும் இது போன்ற புண்ணிய செயல்களை செய்தவர்களும் நல்ல இணக்கமுள்ள சரீரத்தை பெற்று மகிழ்வார்கள். அயலான் மனைவியுடன் உடலுறவு கொண்டவர்கள், பிற உயிர்களை வாட்டி வதைத்தவர்கள் கொடூரமான சரீரத்தை அடைவார்கள். மனத்தால் செய்த புண்ணிய பாவம் இறைவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை தினசரி பூஜித்தவர்களும் தியானித்தவர்களும், எல்லோருக்கும் நல்லவற்றையே செய்தவர்களும், ஊருக்கு உழைத்தவர்களும், உலக நன்மையே எப்போதும் கருதியவர்களும், எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் மனத்தை பெற்றிருப்பார்கள். எப்போதும் பிறருக்கு தீங்கு செய்வது பற்றியே நினைத்து கொண்டிருப்பவர்களும், கெடுதலான சிந்தனை செய்பவர்களும், எப்போதும் வருந்தி கொண்டிருக்கும் மனம் உடையவர்களாய் இருப்பார்கள். கால தேவனால் நிச்சயிக்கப்பட்ட தீவாய் 84 லட்சம் நரகங்கள் இருக்கின்றன. அவற்றுள் 28 நரகங்கள் மிக கொடியன ஆகும். ஓம் சக்தி. ஒரு தாய் தன் மகன் திருடனாக இருந்து சிறைச்சாலைக்கு சென்ற போதும் அவன் எப்படியாவது உணவு அருந்த வேண்டுமே என்று ஆசைப்படுகிறாள். வேளா வேலைக்கு அவனுக்கு உணவு கிடைக்க வேண்டுமே என்று தவிக்கிறாள். கணவனும் மற்ற பிள்ளைகளும் தன் அருகிலேயே இருந்தாலும் எங்கோ சிறைச்சாலையில் உள்ள பிள்ளையிடம்தான் அவளுக்கு பாசம் அதிகரிக்கிறது. அவன் ஏன் திருடனாக மாறினான் என்றெல்லாம் நினைத்து பார்ப்பதில்லை. பெற்ற மனம் பித்தாக மாறிவிடுகிறது. அந்த தாய் போலவே நானும் எப்படியாவது உங்களை ஆன்மீகத்தின் மூலம் மாற்றிவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். கயிற்றில் கட்டப்பட்ட கன்று தாய் பசுவை பார்த்ததும் அம்மா என்று அழைத்து தன் ஆவலை வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த பசு ஓடி வந்து கன்றுக்கு பால் கொடுத்து மகிழ்கிறது. தாயை அடைந்த கன்றும் மகிழ்கிறது. கன்றை நாடி வந்த பசுவும் மகிழ்கிறது. அதுபோல நீங்கள் பந்த பாசம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் ஆன்மீகம் என்ற கொட்டிலில் அடைப்பட்டு இருக்கின்றீர்கள். தொலை தூரத்தில் நான் இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு அம்மா என்று அழைத்தால் நானும் ஓடி வந்து உங்களை அரவணைப்பேன். அதனால் உங்களுக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. அவளன்றி ஓர் அணுவும் அசையாது. அணுவுக்குள் அணுவாக இருந்து கொண்டுதான் நான் இங்கே ஆன்மீகம் வளர்த்து வருகிறேன். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.